ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எடுத்த வீடியோ தான். காலையில் எடுத்த வீடியோவை தான் இப்போ ஆஃப்டர்நூன் எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எங்கள் ப்ரோனே நாட்டில் மணி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது 3:30 மணி ஆகுதுங்க. ஏன்னா நம்ம ஊர் இந்தியாவை விட இங்கே ப்ரோனே நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி நேரம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் நான் சீக்கிரமாகவே வீடியோ எடுத்துகிட்டு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டாக கேட்குறேன், கல்ப் சைடு இருக்கிறவங்க எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா? ஏன்னா நியூஸில் பார்த்தோம் ஓரளவுக்கு இப்போ நார்மலாக இருக்குது, நாங்கள் எல்லாருமே சேஃபாக இருக்கோம் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. அங்கே கல்ப் சைடு இருக்கிற யூடியூப் சேனல்ஸ்லாம், இன்ஸ்டாகிராம்லாம் வச்சுருக்கவங்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு நார்மலான மனநிலை வந்துச்சு. ஓகே, நம்ம மக்கள் எல்லோரும் சேஃபாக இருக்காங்கன்னு. ஸோ இந்த வீடியோவை கல்ப் சைட்லேருந்து பார்க்குறீங்கன்னா நமக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கோன்னு. அதை பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ காலையில் எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த உடனே என்ன சாப்பிட்டுட்ருக்கேன்னா, வெந்தயம் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு 2-3 நாளாக வெந்தயம் வந்து ஒரு நைட்டு தூங்க போகும்போது ஒரு டேபிள் ஸ்பூனை வந்து எடுத்து வெந்தயம் எடுத்து கழுவிட்டு நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு போயிடுவேன். காலையில் வந்து பார்த்தோன்னா நல்லா ஊறி இருக்கும். அந்த தண்ணியும் குடிக்கணும். ஏன்னா நான் கழுவிட்டு தான் ஊற வைக்கிறேன். ஸோ அந்த ஊற வச்ச தண்ணியும் குடிச்சிட்டு அந்த ஊற வச்சுருக்க அந்த வெந்தயத்தையும் நல்லா மென்று சாப்பிட்றணும். அது ரொம்ப நல்லது. நமக்கு ஹேர் ஃபால் ஆனால் அதுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட பாடி ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டை வந்து குறைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதான். அதை ரெகுலராக எடுக்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நான் ரொம்ப ரெகுலராக எடுக்க மாட்டேன். வாரத்தில் வந்துட்டு ஒரு 2 நாள் 1 நாள் எடுப்பேன். சம்டைம்ஸ் ரெகுலராக எடுப்பேன், சம்டைம்ஸ் அப்படியே விட்டுருவேன். என்னோடய மைண்டை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வீட்டில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். கிச்சனில் நீங்கள் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி அந்த கவுண்டர் டாப்பில் தான் ஃபுல்லாக வச்சுருப்பேன். இப்போ வந்து ஒரு 2 கூடை வாங்கியிருக்கேன் பாத்திரம் போட்டு வைக்கிறதுக்குன்னே. ஸோ அதில் போட்டு வச்சுருக்கறனால கிச்சனே இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப நாளாகவே இந்த கூடை வாங்கணும்னு எனக்கு ஐடியா இருந்துச்சு. ஹஸ்பண்ட்டை சொல்லுவேன், அவங்க தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு என்னை தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த கூடை வந்து பெரிய விலை இல்லை, ஆனால் இருந்தாலும் நான் ஏன் இவ்வளோ நாள் வாங்காமல் இருந்தேனே எனக்கே தெரியல. ஸோ அந்த 2 கூடை வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது கிச்சன் பார்க்குறதுக்கே. எல்லா பாத்திரத்தையும் அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லா பாத்திரத்தையும் ஒரு கூடையில் பிரித்து ஒரு பாத்திரமும் இன்னொரு கூடையில் பிரித்து ஒரு பாத்திரமும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுதான் சேஞ்ச் ஆகிருக்கு வீட்டில். ஸோ அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, இட்லி மாவு தான் அரைச்சி வச்சுருந்தேன். இந்த பாசிப்பருப்பு இட்லி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாவு தான் அரைச்சி வச்சுருந்தேன். 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு உளுந்து நேற்றே வந்துட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா பொளிச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். அதை அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான இட்லி ரெடி ஆகும். இந்த இட்லி டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்த போது இந்த இட்லியோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, நார்மல் நம்ம வெள்ளை அரிசி போட்டு சாப்பிட்றோம்ல அந்த இட்லி மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் லைட்டாக பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த உளுந்தோட அந்த பாசிப்பருப்போடையும். சம்டைம்ஸ் அடிக்காது, சம்டைம்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னே தெரியாது. எப்போவுமே இந்த மாவு ஒரு மாதிரி இருக்காது, சில நேரங்கள் லைட்டாக ஸ்மெல்லு வந்து வர மாதிரி தான் இருக்கும். பட் பச்சை ஸ்மெல்லு பிடிக்காதவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. பட் இது வந்து நல்லா ஹை ப்ரோட்டீன் இட்லிங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வந்து விட்டுருங்க. ஸோ இட்லிக்கு காம்பினேஷனாக வந்து என்ன ரெடி பண்ணுறேன்னா, சட்னி தான். கொத்தமல்லி சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கொத்தமல்லி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இருந்துச்சு. லாஸ்ட் வீக்கு சண்டே மார்க்கெட் போயிருந்தபோது வாங்கி வச்சுருந்தோமா, அதில் கொஞ்சமாக எடுத்துட்டேன். தேங்காய் அது ஃப்ரெஷ்ஷாக வந்து உடைக்கிறேன். அதுவும் லாஸ்ட் வீக் மார்க்கெட் போயிருந்தபோது வாங்கிட்டு வந்த தேங்காய் தான், நல்லா இருந்துச்சு. நல்ல பெரிய தேங்காவாக கிடைக்குங்க. இங்கே ப்ரோனே நாட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய்க்கு பஞ்சமே இருக்காதுங்க. போகிற இடம் ஃபுல்லாக இங்கே தென்னை மரமாக தாங்க இருக்கும், சும்மா முளைச்சி கிடக்கும். நம்ம ஊர்லலாம் தென்னை மரம் வளர்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடையில் போய் நர்சரியில் போய் தென்னை அந்த சின்ன கன்று வாங்கிட்டு வந்து நட்டு வச்சு அதுக்கப்புறம் வளர்ப்போம். ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வளருங்க. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் தென்னை மரம் இருக்கும்.
ஸோ அந்த தென்னை மரத்துலேருந்து விழுகிற தேங்காவை வந்து இங்கே வந்து அவ்வளோக்கா மக்கள் வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. நம்ம ஊராக இருந்தால் அதை எவ்வளோ பாதுகாப்பு பண்ணி அடுத்தவங்க எடுக்க விடாமல் அவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து மக்கள் வந்து அதை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. கீழே விழுந்து கிடந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுருவாங்க. அது என்ன ஆகும் தெரியுமா? காற்றுக்கு அது வந்துட்டு அடிச்சுட்டு போகும், மழை பெஞ்சா அடிச்சுட்டு போகும். அது ஒவ்வொரு இடங்களாக மாறி போகும்போது அங்கங்கேயே முளைச்சி மரமாயிரும். ஸோ அப்போ இருக்கிற இடம் ஃபுல்லாக தென்னை மரமாக தான் இருக்கும். அதே மாதிரி வீடு இங்கே உள்ள மலாய் மக்கள் வீடுலேயுமே பார்த்திங்கன்னா அதிகமாக தென்னை மரங்கள் வந்து வச்சுருப்பாங்க. பெரிய பராமரிப்புலாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஊரில் வந்து அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருக்குமா, அந்த மழைக்கே பார்த்திங்கன்னா அப்படி கொத்து கொத்தாக தேங்காய் வந்து காய்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய வந்து நம்ம ஊரில் மாதிரி ரசாயன உரங்கள்லாம் பயன்படுத்தலை. இயற்கையாகவே இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா மண்ணோட வளம் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். அந்த மண் வளத்துக்கே இங்கே வந்து நல்லா விவசாயம் வந்து வருங்க. ஸோ இங்கே மெயினான ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா பெரிய பெரிய தேங்காவாக கிடைக்கும். அதை பார்க்கல எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கு வந்து சட்னி ரெடி பண்ணியாச்சு. சட்னி ரெடி பண்ணி தேங்காயெல்லாம் உடச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது பொட்டுக்கடலை இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பொட்டுக்கடலை இல்லைன்னா என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன்னா, துவரம் பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து லைட்டாக எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சட்னியோட ஆட் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் சட்னி நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் வந்து துவரம் பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். இதில் பாசிப்பருப்பு சேர்க்கலாம், அதுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்க்கலாம். ஸோ நம்ம இஷ்டம்தான். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட வேண்டியதான். தேங்காய், கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த துவரம் பருப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து குறகுறப்பாக வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சா தான் நல்லா வந்து நமக்கு சட்னி பேஸ்ட்டுக்கு வந்து வரும். அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு குட்டி தாளிப்பு ஒன்று கொடுத்துட வேண்டியதான். இது கூடயே கருவேப்பிலை இருந்தாலும் கொஞ்சம் சேர்க்கலாம். என்கிட்ட வந்து கருவேப்பிலை வந்து இல்லைங்க. லாஸ்ட் டைம் மார்க்கெட்டில் எனக்கு கருவேப்பிலை கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து சேர்க்கலை. அது என்னமோ தெரியல, ஏதாச்சும் ஒரு குழம்பு வச்சோன்னா கருவேப்பிலை போட்டால் தான் அந்த குழம்பே எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். கருவேப்பிலை இல்லாமல் இருக்கிறனால எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அதுவும் சட்னிக்கு கருவேப்பிலை போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் வேறு என்ன பண்ணுறது, வழி இல்லை, இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிடுவோன்ற மாதிரி அதை விட கருவேப்பிலை போடாமையே சட்னியை வந்து தாளிச்சாச்சு. ஸோ நல்லா வந்து சட்னியை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்குனே ஒரு குண்டா வச்சுருப்பாங்க. ஸோ இந்த குண்டானில் வந்து எனக்கு சட்னி பண்ணால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கும். அது என்னமோ தெரியல, ரொம்ப வருஷமாகவே இந்த குண்டானில் தான் நான் சட்னி பண்ணுவேன். அதே மாதிரி அளவுமே எனக்கு கரெக்டாக இதில் தான் வைக்க தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு கம்மியான பேர் தானே, கொஞ்சோண்டு சட்னி வச்சாலே எங்களுக்கு போதும், இவ்வளோவே சட்னி போதும். இதுவே வந்து மிஞ்சி போயிடும். ஸோ ஃபுல்லாகவும் சாப்பிட மாட்டோம். ஸோ அவ்வளோதான். அந்த மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு அப்படியே ஊற்றிட வேண்டியதான். ஃபைனலாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சட்னி வந்து ரெடிங்க. நல்லாயிருக்கும் இந்த சட்னி, ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி சட்னி வந்து 2 டைப்பாக வைக்கலாம். ஒன்று இந்த மெத்தடு இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா, இன்னொன்று வந்து நம்ம அடுப்பில் வந்துட்டு வதக்கிட்டு பண்ணுறது. தக்காளி சட்னி மாதிரியும் பண்ணலாம். தக்காளி போடாமல் வெங்காயம், பூண்டு, மிளகாய், மல்லி மட்டும் போட்டு தாளிச்சும் பண்ணலாம். ஸோ நம்ம விருப்பம்தான், குக்கிங்கிறது நம்மளோட விருப்பம்தான். நம்ம அந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறோம், நம்ம எப்படி சமைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இவங்க இப்படி பண்ணனால அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் குக்கிங்கில், அப்படிலாம் இல்லை. நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத நம்ம யோசிச்சு பண்ணாலே அதுதாங்க பெஸ்ட்டு குக்கிங். ஸோ இட்லி பாருங்களேன், நல்லா வெந்துருச்சு, சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான், இட்லி ரெடி, சட்னி ரெடி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஹஸ்பண்ட் காலையிலே வந்து 8:30க்கெலாம் கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ்க்கு. அதனால் இன்றைக்கி சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டுட்டும் வந்து கிளம்பிட்டாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு சாப்பாடை எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு. அவங்க எப்படினாலும் லஞ்சுக்கு வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் வந்து ஆஃப்டர்நூன் தான். ஸோ அதனால் அவங்க பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு 11 மணி 12 மணி போல் வீட்டுக்கு வருவாங்க. போய் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு திரும்ப வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து போவாங்க. இது வந்து இப்படி ரெகுலராக நடக்காது. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு போகும்போதே சொல்லிட்டு போவாங்க, லஞ்ச் பாக்ஸில் எடுத்து எனக்கு கொடுத்துரு, நான் அப்படியே பசங்களை விட்டுட்டு நான் அங்கே லஞ்சு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் காலையில் மதியம் லஞ்சு கொண்டு போகிற வந்து பழக்கம் வந்து கிடையாது. ஏன்னா எப்படினாலும் மதியம் பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட அவங்க வரணுமா. ஸோ அதனால் ஒன்று வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு போவாங்க, இன்னொன்று இல்லைன்னா பசங்களை கூட்டிகிட்டு போகும்போதே டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ காலையிலக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த இட்லியும் சட்னியும் தான். ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்காக தான் முட்டையை வந்து ஒரு 5 முட்டை எடுத்து வேக வச்சுட்டேன்.
ஸோ அது வெந்துட்டுருக்க கேப்பில் முட்டை குழம்புல போடுறதுக்கு காய்கறியையும் கட் பண்ணிகிட்ருக்கேன். எனது முட்டை குழம்புல போடுறதுக்கு முருங்கைக்காயா அப்படின்னு கேட்பீங்க. முருங்கைக்காய் மட்டும் இல்லை, சக்கரவள்ளி கிழங்கும் போட்டு தான் வந்து நம்ம முட்டை குழம்பு பண்ண போகிறோம். ஸோ வெறும் முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் போட்டு பண்ணலான்னு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா முருங்கைக்காய் நிறைய இருக்குது. லாஸ்ட் டைம் ஒரு தமிழ் கடையில் கிடச்சிதா, அதனால் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 கிலோ பக்கம் வாங்கிட்டு வந்துட்டார் இந்த முருங்கைக்காயை. அதனால இது வீணாக போகிறதுக்குள்ளே காலி பண்ணணும். அதனால் எல்லா குழம்புலையும் முருங்கைக்காயாக போட்டு தாக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சமைச்சிட்ருந்தேன். நிறைய முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு போட்டிருப்பேன். உருளைக்கிழங்கு இல்லாதனால நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு போடுறேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து என் பசங்களுக்கு வேக வச்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டானுங்க. ஒன்று அதை துருவி வந்து குக்கீஸ் மாதிரி பண்ணி கொடுக்கணும், பிஸ்கட் மாதிரி. இல்லைனா அதை வந்து கேக் மாதிரி பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அது பண்ணிகிட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ குழம்புல போட்டு வச்சிடுறேன், சாம்பாரில் போட்டு வைக்கிறேன், அதுக்கப்புறம் சிக்கனில் கூட போட்டு வைக்கலாம், அப்புறம் முட்டை குழம்பு பண்ணுறேன்னா அதிலே போட்டு வைக்கிறேன். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இனிக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது, லைட்டாக உருளைக்கிழங்கு மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ குழம்புல போட்டு வச்சுட்டோம்னா சாப்பாடு பிசைஞ்சு ஊட்டும் போது அதை பிசைஞ்சு வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ அது ஒரு ஐடியா. அதனால தான் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது. அது பிள்ளைங்களுக்கு வேக வச்சும் கொடுக்க முடியாது, அதான் சாப்பிடையில் அடைக்கும். அதனால் குழம்புல போட்டோன்னா சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துடலாம். ஸோ முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் தக்காளி, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட வேண்டியதான். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா க்யூபாக நம்ம உருளைக்கிழங்கு எப்படி போடுவோம் அதே மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். உருளைக்கிழங்கை விட இந்த சக்கரவள்ளி கிழங்கு டக்குன்னு குக் ஆயிருங்க. எங்கள் ப்ரூனை நாட்டில் இந்த சக்கரவள்ளி கிழங்குலேயே நிறைய வெரைட்டி கிடைக்கும். பர்பிள் கலரில் கிடைக்கும், மஞ்சள் கலரில் கிடைக்கும், ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் வெரைட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அதிகமாக வந்து கிடைக்கும். ஆரஞ்சு வெரைட்டி வந்துட்டு நம்ம ஊரில் அவ்வளோக்கா கிடைக்காது. அதே மாதிரி இந்த பர்பிளில் கிடைக்கிறது நம்ம ஊரில் கிடைக்காது. இங்கே நிறைய வெரைட்டியில் வந்து கிடைக்குங்க. ஸோ ஆனால் எல்லா கிழங்கையை விட இந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து நல்லா இனிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கலரில் உள்ளது வாங்குவேங்க. ஏன்னா எனக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கிழங்கு வேக வச்சு சாப்பிட்டிங்கனாலே வயிறு ஃபுல்லாக வந்து இருக்குங்க. ஸோ இப்போ எவ்வளோ வெயிட்டை குறைச்சிருக்கீங்க, நல்லா வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு சிஸ்டர் காலையில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போட்டிருந்த வீடியோவில். இப்போ வந்து 67 கேஜி வந்திருக்காங்க. 73லேருந்து 67 கேஜி வந்து வந்திருக்கேன். ஒரு எவ்வளோ 2.5 மாதம் போதா, இல்லை 2 மாதம். இப்போ தானே மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயட்டு தாங்க. ஸோ சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கிரேவிங்காக இருக்கும்போது ஏதாச்சும் சாப்பிடுவேன். போன வாரம் சண்டேலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பரோட்டா சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. சிக்கன் குழம்பு வீட்டிலே பண்ணிவிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட்டு சொன்னோன்னா பக்கத்தில் போய் ஹோட்டலில் பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு பரோட்டா வந்து சாப்பிட்டேன். ஸோ என்ன பண்ணுறது, நம்மளால் வந்து ரொம்ப கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதுவே நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ரொம்ப கிரேவிங்காக இருக்கும்போது ஏதாவது நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அளவாக வந்து சாப்பிட்டுக்கணும். ஆனால் இந்த சுகர் இருக்குது பாருங்கள், அதை நான் தொடவே கிடையாது. இந்த சுகர் தான் நம்மளை ரொம்ப வெயிட்டை ஏற்றிடும். மற்றது கூட அளவாக தான் ஏற்றும். அதனால் சுகரை நான் தொடவே கிடையாது. ஆனால் டயட் வந்து ஃபாலோ பண்ணுறேன். பட் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு, வீட்டு வேலை, அது இதுன்னு, அப்புறம் யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறதுலாம் சுத்தமாக டைம் இல்லை. டயட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் எனக்கு டைம் கிடைக்கும்போது பிள்ளைங்களோட வந்து விளையாடுவேன். நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வெளியில் போய் ஓடி ஆடி விளையாடுறது, அப்புறம் வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே ரெகுலராக இல்லை, எப்போதான். ஆனால் மெயினான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டயட்டு தான். நம்ம வந்து அளவாக சாப்பிட்றனால தான் வெயிட் வந்து குறையுது. ஸோ இப்போ வாங்க முட்டை குழம்பு வைக்கிறதுல பார்க்கலாமா. முட்டை வெந்துருச்சு, அதை வேக வச்சதை உரித்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மசாலா ஒன்று அரைச்சேங்க. இஞ்சி, பூண்டு, தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பிரியாணி இலை இல்லை, ரம்பை இலை சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிற வேண்டியதான். சிக்கன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் வந்து போயிட்டுருக்கு. நான் சொன்னேன் பார்த்திங்களா, 65க்கு கீழே நான் எப்படியாச்சும் கொண்டு வந்துடுவேன், இந்த வெயிட்டோடு என்னால் சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வெயிட்டு கூட்டிட்டாலே எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாயிரும், வீட்டு வேலை பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. சொல்லப்போனால் என்னால் இந்த வீடியோவுக்கு கேமரா முன்னாடி கூட வந்து நிற்க முடியாதுங்க. அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். நான் வந்து ரொம்ப ஸ்லிம் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஸ்டார்டிங்லேருந்தே அதே தான் சொல்கிறேன் வீடியோவில். எனக்கு வந்து என்னோடய உடம்பு ஓகே, கொஞ்சம்
ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் எனக்கு அந்த 65க்கு கீழே வந்தாலே எனக்கு அது ஃபிட்டான மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லுவீங்க, இன்னும் நீங்கள் ஃபிட் ஆகணும், இன்னும் நீங்கள் உடம்பு குறைக்கணும்னு. ரொம்ப உடம்பு குறைக்கணும்னு நான் ஆசைப்படலை. கரெக்டாக நான் என் வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு எனக்கு வந்துட்டு என்னோடய உடம்பு வந்து டயர்ட் ஆகாமல் இருக்கணும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதுதான் எனக்கு மெயின். ஸோ அதனால் ஒரு 65க்கு கீழே கொண்டு வந்தாலே அதுவே எனக்கு வந்து போதுங்க. ரொம்ப குறைச்சேன்னா எனக்கு வந்து ரொம்ப வீக்கான மாதிரி ஆயிடுவேன். ஸோ அதனால தான் வந்து குறைச்சிட்ருக்கேன். ஏன்னா 73 கேஜிஸ்ன்றது ரொம்ப அதிகம் என்னோடய ஹைட்டுக்கு. ஸோ அதனால் ஒரு 65க்கு கீழே கொண்டு வந்துட்டேன்னா ஓரளவுக்கு நான் நார்மலாக இருப்பேன். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஓடிட்டுருக்கேன். கண்டிப்பாக குறைச்சிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. 67 வந்துட்டேன்னா அப்போ 65 இன்னும் 2 கேஜி தான் இருக்குது. அதுவும் ரொம்ப ஸ்லோவாக தாங்க குறைக்கணும். ரொம்ப ஸ்பீடாக குறைச்சோன்னா நம்ம திரும்ப அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் நமக்கு ஸ்பீடாகவே வந்து வெயிட்டு கூடிருங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டுவிட்டோம். தக்காளி வெந்ததுக்கப்புறமா முருங்கைக்காவும் சக்கரவள்ளி கிழங்கையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டோம் உப்பு போட்டு. அப்புறம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, தேங்காய், இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு, அந்த பேஸ்ட்டு. அப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்தேன். கரம் மசாலா சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன், அதனால் ஃபைனலாக தான் வந்து சேர்த்தேன். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியதான். நல்லா குழம்பு மசாலா வாடையெல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வரையில் ஃபைனலாக வந்துட்டு நம்ம முட்டையை போட்டுற வேண்டியதுதான். அவிச்ச முட்டையை நடுவில் ஒரு கீரல் போட்டோம்னா ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. அது கூடயே காய்கறி சேர்த்துருக்கறனால ரொம்ப ஹெல்தி தான். ஸோ முருங்கைக்காய் வந்துட்டு சேர்த்தனால நல்லா இருந்துச்சு குழம்பு. நான் கூட எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ முட்டை குழம்பு வச்சுட்ருக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஒரு 9 மணி இருக்கும். அவங்க அப்பா 8:30க்கெலாம் கிளம்பிட்டாரு. அந்த கேப்லேயே நான் அந்த குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். 9 மணிக்கு தான் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து கொடுத்தேன். பசங்களே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. ஏன்னா நைட்டு விளாண்டுட்டு தூங்கவே அவங்க லேட் ஆயிடுது. நான் வந்து இந்த தூக்கத்தை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டேங்க. எனக்கு வந்து 10 மணிக்குள்ளெல்லாம் பெட்டில் போய் படுத்துடணும். அப்போ தான் எனக்கு தூக்கம் மட்டும் இல்லைன்னா எனக்கு ஃபுல் டே அப்படியே டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். 10 மணிக்கு பெட்டில் போய் படுத்தேன்னா ஒரு 11 மணிக்குள்ளே நான் தூங்கிடுவேன். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி 6:30 அந்த மாதிரி டைமில் வந்து எந்திரிச்சிடுவேன். முன்னாடியெல்லாம் 4:30 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தேன். இப்போ பசங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஸ்கூல் அப்படின்றனால 6 6:30 அந்த மாதிரி வந்து ஆகுது. எனக்கு தூக்கம் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இவங்க அப்பாவும் அப்படி தான், நல்லா தூங்கணுன்னுவார். பசங்க விளாண்டுனாலும் அதட்டி பிடிச்சி போய் தூங்க வச்சுருவார். ஏன்னா நமக்கு வந்து தூக்கன்றது மருந்து மாதிரி. நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு நோய் வருதுன்னு வைங்களேன், ஏதாச்சும் ஒன்று அஃபெக்ட் பண்ண வருதுன்னு வைங்களேன், நீங்கள் நல்லா தூங்குங்க, அதுவே சரி பண்ணிடும். நம்ம உடம்புல வந்து நல்ல ஹார்மோன்ஸ் வந்து நம்ம தூங்கினா தான் சுரக்கும். அது சுரக்கும் போதே நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஏதாச்சும் உடம்புல நமக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தூக்கமே நம்மளை வந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆக்கிரும். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோனை நோண்டிட்டு 11 மணி 12 மணிக்குன்னு தூங்காமல் ப்ராப்பராக தூங்கி பழகுங்க சீக்கிரமாகவே. ஒரு 9:30 10 மணிக்கெலாம் பெட்டுக்கு போகிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 10:30 11 மணிக்கெலாம் தூங்க முடியும். ஸோ குழம்பு வச்சு முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எனக்கு எதுவுமே பண்ணல. எனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூடே இல்லை. வீட்டில் ஆப்பிள் நிறையா இருந்துச்சு. லாஸ்ட் வீக்கே போயிட்டு நான் நிறையா ஆப்பிள் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா முகிலுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆப்பிள். டெய்லியுமே வந்துட்டு அவனுக்கு ஆப்பிள் ஸ்நாக்ஸாக கொடுத்தா கூட சாப்பிட்ருவான். மோஸ்ட்லி நான் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானாக ஏதாச்சும் பண்ணி கொடுப்பேன். இல்லைனா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொடுக்க தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் வந்துட்டு 2 ஆப்பிள் எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி கொடுத்தேன். தயவுசெய்து இப்போ உள்ள காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி தோலோடு சாப்பிடாதீங்க. ஏன்னா அந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி நமக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன அது மேலே அடிக்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு தோலோடு சாப்பிட்டோம்னா அதில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அது நம்மளை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடும். நீங்கள் தோலை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அதை குறைக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து குக்கும்பர் கேட்டான். ஸோ வெள்ளரிக்காய் வீட்டில் இருந்துச்சோ அதனால் ஒரு ஆப்பிள் ஒரு குக்கும்பர் அவனுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முகிலுக்கு வந்துட்டு குக்கும்பர் பிடிக்காது, தலைவர் சாப்பிட மாட்டார். அதனால் வந்துட்டு ஆப்பிளும் கொஞ்சம் டேட்ஸும் வந்து வச்சுட்டேன். ஸோ இதில் எது காலி ஆகிட்டு வருதுன்னு பார்க்கலாம் ஈவினிங் பொறுத்திருந்து. பட் கம்ப்ளீட்டாக சாப்பிட மாட்டானுங்க. பசிச்சா கண்டிப்பாக சாப்பிட்டு வருவான். முகில் கூட ஓரளவுக்கு இப்போ சாப்பிட்டு பழகிட்டான். பட் ஆதவ் தான் ரொம்ப விளையாடுத்தனமாக அவ்வளோக்கா சாப்பிட மாட்டான். பட் இருந்தாலும் நான் ஃபுல்லாக வச்சு விடுவேன். உனக்கு பசிச்சுன்னா கண்டிப்பாக நீ சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வச்சு விட்ருவேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு. அப்புறம் தண்ணியுமே பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுடுறது. சூடு பண்ணி வச்சுருப்பேன் தண்ணி, அதை ஆற வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவேன். ஸோ ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சாச்சு. அடுத்து பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்ப வேண்டியதான் குளிக்க வச்சுட்டு.
ஸோ இதே லைஃப் தான் ரொட்டீனாக போயிட்டுருக்கு. சம்டைம்ஸ் பண்ணுற வேலையே பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வெறுப்பாகும். அதுவும் நம்ம ஊரில் இருந்தால் கூட பரவாயில்ல, அது வெளிநாடுன்ற போது அந்த தனிமைன்றது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. நான் எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, இந்த தனியாக இருக்கிற பர்சனே நான் கிடையாதுங்க. என்னை சுற்றி நிறைய பேரை நான் உருவாக்கி வச்சுட்ருப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளோட தான் இருப்பேன். அதே மாதிரி என்னால் பேசாமையும் இருக்கவே முடியாதுங்க. ஏதாவது தொணன்னு பேசிகிட்டே வந்து இருப்பேங்க. ஏதாவது காமெடி பண்ணி சிரிக்கிறது அந்த மாதிரியான ஒரு பர்சனுங்க. ஆனால் இப்போ பாருங்கள் லைஃப் வந்து எப்படி தள்ளிடுச்சுன்னு, ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையில் வந்து தள்ளிடுச்சு. யாரோடையுமே பேசாமல் நம்ம குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அப்படியே வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படியே ஆப்போசிட்டுங்க. அவர் யார் கூட அவ்வளோக்கா பேசவே மாட்டார். நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அவர் அமைதியாக இருக்கிற பர்சன். எப்படி பாருங்கள், கடவுள் எங்கள் ரெண்டு பேருக்கும் முடிச்சு போட்டு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் பசங்களுக்கு லேட்டாக தானே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாங்க. லஞ்சு கொஞ்சம் எடுத்து ஊட்டி விட்டேன். போதும்ட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த மைலோ போட்டு தரவாடா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகேன்னானுங்க. என்னமோ தெரியல, இந்த ரீசன்ட் டேஸாக அந்த மைலோ தான் குடிச்சிட்ருக்கானுங்க. ஆதவுக்கு வந்து மைலோ வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டானா. அவனுக்கு பச்சை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கவாங்க. அப்போ தான் கடையில் இருக்கிற மாதிரி இருக்குமா. அந்த பச்சை தண்ணியில் அந்த மைலோவை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அதில் என்ன சத்து இருக்குது? ஒன்றுமே இல்லை. பால்னாவது கொஞ்சம் ஹெல்தி. ஆனால் முகில் வந்து பாலில் போட்டு கொடுத்தா தான் குடிப்பான். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான் பாருங்கள். அதனால் நீ சொல்கிறதெல்லாம் நான் போட்டு கொடுக்க முடியாது, பாலில் தான் போட்டு தருவேன், அதுதான் ஹெல்தின்னு சொல்லி அதட்டி பிடிச்சி குடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. குடிக்கவே மாட்டேன்றான். அப்புறம் பிடிச்சி திணிச்சு கொடுத்து வச்சாச்சு. அப்புறமா ஸ்கூலில் அவங்க அப்பா வந்துட்டார், அனுப்பி வச்சாச்சு. ஸோ இப்படி தாங்க இன்றைக்கி எனக்கு டே வந்து போச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகுது.